நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. இஃப் யூ வாண்ட் அ ராங் டெசிஷன் ஆஸ்க் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது அந்த குவாட்ஸு. நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக தப்பான முடிவு எடுப்பீங்க அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது. அப்படின்னா எனக்கு தப்பாகவே ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு தோணுது, அது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. உண்மையாகவே நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டிங்னு ஒன்று சொல்லுவோம். எல்லாருமே பிறக்கும்போது நல்லவங்க தான். அந்த மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்குள்ள ஒரு இன்னராகவே வந்து ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு குட் சோல், ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நீ இது பண்ணுறது கரெக்டாக, இது உண்மையாகவே உனக்கு கரெக்டாக இருக்குமா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க கரெக்டாக இருக்குமான்னு அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவன் இல்லைடா இது உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கரெக்டு அப்படின்னு சொன்னான்னா அதுதான் கரெக்டு. அவன் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் தப்பு பண்ணாமல். இல்லை எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா அந்த குவாட்ஸ் மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது மோஸ்ட்லி தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது.